ஹலோ guys, வெல்கம் பேக் டு சென்டெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ பற்றி நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து டெய்லி யூஸ் பண்ணிருக்கோம். யூஸ் பண்ணாதவங்களே கிடையாது. ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணோம், இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. எல்லாருமே இன்ஸ்டாகிராம் தான் இப்போ யூஸ் பண்ணிருக்கோம். அந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணலன்னா அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிப்ஸ் என்னதுன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரி வந்து வச்சுருக்கோம். அந்த ஸ்டோரியில் வந்து சிங்கிள் ஃபோட்டோ மட்டும் வைப்போம். அதாவது யாரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது பர்த்டே இருந்தால் சிங்கிள் ஃபோட்டோ வைப்போம். இப்போ வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஷேர் ஆஃப் மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து ஒரே ஸ்டோரிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பர்த்டே போஸ்ட்னா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எடுத்த மெமரிஸ் ஏதாவது ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரே போஸ்ட்டை வந்து நம்ம வச்சு வந்து நம்ம ஷேர் பண்ண முடியும். அந்த ட்ரிக்ஸ் எப்படி பண்ணுறதுனா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்கணும். ப்ளே ஸ்டோர் போய் மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட் கீபோர்டுன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அதெல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஸ்டோரி வைக்கணுமோ அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வைக்கிறீங்களா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை ஸ்டோரி ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு மெத்தடும் ஃபாலோ பண்ணணும். அதாவது நீங்கள் பிளாக் ஆர் ஒயிட் கலர் வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்க. பிளைன் பிளாக் ஆர் ஒயிட் இமேஜ் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு யுவர் ஸ்டோரி வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே கேலரி ஐக்கான் பார்த்தீங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ண ஒயிட் ஆர் பிளாக் போட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து ஸ்க்ரீனை வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ண உடனே இங்கே கீழே வந்து நமக்கு அதாவது நம்ம அதை டவுன்லோட் பண்ண மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட் கீபோர்டோட கீ வந்துருச்சு. இதில் வந்து கிஃப்ட் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்மைலி ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே லாஸ்ட்டில் வந்து பின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே வந்து கலெக்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது ஃபோட்டோ வைக்கணுமோ இங்கே மேலே கேமரா ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இப்போ ஒரு 2-3 ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணிட்டு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் இங்கே வந்து சென்ட் ஆயிரும். இங்கே வந்து ஆட் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும். அதே வந்து டேப்பை ஸ்க்ரீன் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஸ்மைல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அந்த பின் பட்டன் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் வேறு ஏதாவது இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு சென்ட் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு எந்த ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த டிசைனை வந்து நம்மளே வந்து யூஸ் பண்ணி வந்து ஃபோட்டோ பண்ணிட்டு இங்கே டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணோன்னா நம்ம கேலரி வந்து சேவ் ஆயிரும். நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டோரியாக வைக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் ஸ்டோரி கூட ஷேர் பண்ணலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லாத்துலேயுமே ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை இமேஜஸ் சென்ட் பண்ணுறனாலும் சென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி வந்து நீங்கள் எந்தெந்த இமேஜ் வந்து எந்த இடத்துல வைக்கணும், உங்கள் கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையுமே போட்டு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ட்ரிப்ஸ் வந்து என்னதுன்னா, இப்போ ஒரு கிஃப்ட் டெக்ஸ்ட், அதாவது நம்ம கிஃப்ட் இது பார்த்துருப்போம், நம்ம பிளிங்க் ஆகி வரது வந்து அதை வந்து டெக்ஸ்ட் வந்து நமக்கு பிடிச்ச பேக்ரவுண்டில் வந்து ஒரு வீடியோ நம்ம கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி கிஃப்ட் அழகாக வர மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஸ்டோரி ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போங்க. அதுக்கு போன உடனே இங்கே வந்து கீழே வந்து கிரியேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு மேலே செட்டிங்ஸ் கியர் ஐக்கான் பக்கத்தில் வந்து ஸ்மைலி ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே எல்லாமே கிஃப்ட் இமேஜில் கீழே வருது. இங்கே சர்ச் பட்டனில் போங்க. சர்ச்சில் போய் உங்களுக்கு எந்த கிஃப்ட் இமேஜில் வேணுமோ, அதாவது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நிறைய கிஃப்ட் இமேஜ்லாம் இருக்குது, ரெயின்போ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் இமேஜை எடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து டைமண்ட் நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து இங்கே டைமண்ட் வந்து இப்போது கிஃப்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து நான் இந்த டைமண்ட் வந்து நான் கிளிக் பண்ணிட்டு இதை வியூ பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக வியூ பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் பண்ணுங்கள். இங்கே மேலே டவுன்லோட் ஐக்கான் இருக்குது, டவுன்லோட் பண்ணணும். கேலரி சேவ் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் கேலரி ஐக்கானுக்கு வந்துடும். இப்போ வந்து நீங்கள் பேக் பட்டன் கொடுத்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. அதை அந்த வீடியோ வந்து சேவ் ஆகிருக்கு. இப்போ வந்து கேலரி ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அதாவது கிஃப்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நான் ஏற்கனவே வந்து கிரியேட் பண்ணதுனால நான் இந்த இது கிரியேட் பண்ணுறேன். இங்கே மேலே வந்து டெக்ஸ்ட் பட்டன் பக்கத்தில் ப்ரஷ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே ஸ்டாப்பில் இருந்து அந்த கார்னர்லேருந்து மூணாவது வந்து பெயிண்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பிளாக் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆயிரும், பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கும். இப்போ வந்து இங்கே இந்த டாப் ஆஃப் அதாவது ரைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, டிக் பட்டன் பக்கத்தில் ஒரு ஐக்கான், அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தோணுமோ அதை எழுதுங்க. அதாவது உங்கள் நேம் ஏதாச்சும் எழுதணுமா, இல்லை ஏதாவது கோட்ஸ் எழுதணுமா எழுதலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட நேம் எழுதுகிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, பேக்ரவுண்டில் வந்து நீட்டாக வந்து கிஃப்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ ரெட் அதாவது க்ரீன் அண்ட் ஒயிட் கலரில் ஆகிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை டிக் கொடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஸ்டோரியில் வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கோட்ஸ் சென்ட் பண்ணலாம், செட் பண்ணலாம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கிரியேட்டிவிட்டி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சென்ட் பண்ணுறதுன்னு தோணுமோ நீங்கள் எல்லாமே சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது, அதாவது இந்த ரெண்டாவது ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கவுண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் வந்து டேட்டா வந்து சேவ் பண்ணுறது எப்படி. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் வந்து இந்த சர்ச் பட்டன் கிளிக் பண்ணி வந்து யூடியூப் நிறைய வீடியோஸ், அதாவது இன்ஸ்டாகிராம் நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இதோட பேக்ரவுண்டில் டேட்டா வந்து நமக்கு போயிட்டே இருக்கும், அதாவது அதிகபட்சமான டேட்டாவில் போயிட்டு இருக்கும். இது எப்படி நம்ம சேவ் பண்ணுறோன்னா, இங்கே வந்து கீழே வந்து ஹார்ட் ஐகான் பக்கத்தில் வந்து நம்ம
ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டேஷ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அங்கே போனீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு போங்க. அக்கௌண்ட்டு போனோடனே மேலே அங்கேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலார் டேட்டா யூஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டேட்டா சேவர் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது நீங்கள் இப்போ கீழே போட்டிருக்கு அதை கிளிக் பண்ணோன்னா ஹை ரெசல்யூஷன் மீடியா, அதாவது அதிகமாக பார்க்கணும், அதாவது ரெசல்யூஷன் பேக்ரவுண்டில் டேட்டாஸ் போகணும்னா ஒய்ஃபை யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்துங்க. இந்த டேட்டா சேவர் ஆன் பண்ணிட்டு வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சேவாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது நிறைய வீடியோஸ் பார்த்தா வந்து பேக்ரவுண்டில் போயிடும், கிட்டத்தட்ட 1 GB 2 GB அசால்ட்டாக போயிடும். அவங்களுக்கு அப்புறம் ஒரு மெயினான இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ணாமல் போயிட முடியும். இந்த ட்ரிக் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் நம்ம 4வது பார்க்குற டிப்ஸ் வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸை வந்து ஃபைன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஹெல்த் டிப்ஸோ அல்லது ஃபிட்னஸ் பற்றின ஒரு ஆன்லைனில் ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ், அதாவது அந்த ப்ராடக்ட்ஸ் நேம்ஸில் வந்து ஏகப்பட்டதாக இன்ஸ்டாகிராமில் வந்துட்டுருக்கு. இதில் வந்து நம்ம எது ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் எது ஒரிஜினல் ப்ரொஃபைல்ஸ் நமக்கு தெரியாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10K 20K சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க. பட் அவங்களா இருந்தாலும் அந்த ப்ரொஃபைல் வந்து ஒரிஜினலாக இல்லையான்னு தெரியாது. அந்த வெப்சைட் வந்து அதோட ஒரு குட் ப்ராடக்ட்ஸ் தராங்களா, நல்லதாக சொல்லி தராங்களான்னு நமக்கு தெரியாது. அது எப்படி ஃபைன் பண்ணுறதுனா, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை வந்து சர்ச் பண்ணணுமோ, அதை எந்த அக்கௌண்ட் வந்து கண்டுபிடிக்கணுமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு போங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஹெல்த் யோகி டிப்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அபவுட் திஸ் அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உள்ளே போனோன்னா அவங்க எப்போ ஜாயின் ஆனாங்கன்னு சொல்லி காட்டும். அதாவது January 17, 2020 ஜாயின் பண்ணியிருக்காங்க. எப்போ, அதாவது ஃபார்மர் யூசர் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபார்ம், அதாவது 5 யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் வந்து 5 யூசர் ஐக்கன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அடுத்தடுத்து இது சேஞ்ச் பண்ணனால அது கொஞ்சம் ஃபேக்னா கூட சொல்ல முடியாது. இப்போ வந்து சில பேர் வந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களோட அக்கௌண்ட் வந்து நம்ம லோகோ அண்ட் யூசர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணி வேறு இதில் வந்து அவங்க சேல் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து நமக்கு ஈஸியாக அது தெரியாது, நமக்கு எந்த அதாவது இந்த அக்கௌண்ட் வந்து ஃபேக்கா இல்லை ஒரிஜினல் நமக்கு தெரியாது. இதை யூஸ் பண்ணி ஒரு மோர் தேன் ஒரு 10 யூசர் நேம்லாம் கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட் வந்து அவ்வளோவா போகாதீங்க. பட் இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து கேளுங்க, இல்லை வேறு ஏதாவது அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு தெரியாத எல்லா டவுட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் ஆன்லைனில் வந்து பை பண்ணி வாங்குங்க. ஏன்னா இந்த இதில் ஏதாவது ஃபேக் ஸ்கேமில் போய் ஏதாவது விழுந்துடாதீங்க. ஏன்னா நம்ம 5வதாக பார்க்க போகிற டிப்ஸ் வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஃபோட்டோ. அதாவது இப்போ எப்படி சொல்கிறோன்னா, ஒருத்தருக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது சென்ட் பண்ணுறோன்னா அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப முக்கியமான ஃபோட்டோவாக இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து வேறு யாருக்காவது ஷேர் பண்ணால் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. லேடிஸ்க்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ், அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஃபோட்டோஸ் இருக்கலாம். எக்ஸாம்பிள் நான் இப்படி சொன்னேன். உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஷேர் பண்ணுமோ, ஏதாவது முக்கியமான ஏதாவது எப்படி சொல்கிறேன்னா ஒரு PDF ஃபைலை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கலாம், அதாவது ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கலாம். இந்த ஃபோட்டோ வந்து வேறு யாருக்கு காமிச்சா அது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஃபோட்டோஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த உடனே டெலிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி பண்ணுறதுனா, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் எந்த ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுமோ அந்த ஃப்ரெண்டோட சேட் பாக்ஸ்க்கு போங்க. இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து கேலரி ஐக்கான், அதாவது சேட் டைப் பண்ணுற மெசேஜ் பக்கத்தில் கேலரி ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா கேமராவில் இருக்குது. இந்த கேமரா வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அதாவது பிக்சரை கேப்சர் பண்ணோன்னே இங்கே வியூ ஒன்ஸ்ன்னு இருக்குது. இதை வியூ ஒன்ஸ்ன்னு கொடுத்தோன்னே வியூ ஒன்ஸ் கொடுத்துட்டு சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்த நெக்ஸ்ட் செகண்டே வந்து அந்த ஃபோட்டோ வந்து டெலிட் ஆயிடும். அதாவது எப்போ அவர் வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரோ அந்த அடுத்த செகண்ட் அந்த ஃபோட்டோ டெலிட் ஆயிடும். அதாவது ஒன்ஸ் அவர் வந்து பார்க்குற வரைக்கும் அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபோட்டோவை பார்த்தவொன்னே, அந்த ஃபோட்டோ வியூ பண்ணவொன்னே அந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடும். இந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஏற்கனவே வந்து டெலகிராம்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம சேனல் டெலகிராமில் வந்து ஆல்ரெடி வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.